வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ஆவுடையார்புரம் பகுதியில் ஏற்கனவே அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அங்கே தங்கி இருந்தவர்களை வெளியேற்றிய கும்பல் தற்போது மீண்டும் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் பெயரை பயன்படுத்தி அந்த பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை அடக்க முயன்ற சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. இந்த விஷயத்தில் தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி ஆவுடையார்புரம் பகுதியில் அரசு புஞ்சை என்ற பெயரில் இருந்த இடத்தில் கடந்த 5 தலைமுறைகளாக 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வீடுகள் கட்டி வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆளும் கட்சியினர் துணையுடன் தூத்துக்குடியை சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் மகாராஜன் மற்றும் அவரது பினாமி மைக்கேல் அருள் ரீகன் மற்றும் பால கணேஷ் ஆகியோர் துணையுடன் போலியாக பத்திரப்பதிவு செய்து அந்த பகுதியில் குடியிருந்த 80க்கும் மேற்பட்ட நபர்களை காவல்துறை துணையுடன் காலி செய்தனர். இந்த நிலையில் தற்போது அங்கு 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு நடைபெற்று வருகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை அங்கு குடியிருந்து வரும் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் பொது பாதையை தற்போது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ள மகாராஜன் மற்றும் அவரை சேர்ந்தவர்கள் எந்தவித இடையூறும் செய்யக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஆவுடையார்புரம் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை அடைக்கும் வகையில் அங்கே வந்த மகாராஜன் ஆதரவாளர்கள் தாங்கள் தற்போது தூத்துக்குடியில் அமைச்சராக உள்ள மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்தின் நண்பர்கள், எனவே எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பாதையை நாங்கள் அடைக்கப் போகிறோம் என கூறி அடைக்க முயன்றுள்ளனர். அப்போது அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதி அருகே ஒரு கண்டெய்னர் பட்டியில் அலுவலகம் என்ற பெயரில் அங்கே பல்வேறு வெளிநபர்கள் வந்து மது மற்றும் கஞ்சா புகைத்து கொண்டு சமூக விரோத செயலில் ஈடுபடுவதாகவும் இதனால் தங்களுக்கு உயிர் பயம் இருப்பதாகவும் பெண் குழந்தைகள் வெளியே செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்தனர். இவர்களுக்கு காவல்துறை உதவியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டிய பொதுமக்கள், எனவே தமிழக முதல்வர் விஜய் இந்த விஷயத்தில் தலையிட்டு தங்களது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயலும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், போலியாக பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பேட்டி விஜய், ஆவுடையார்புரம் பகுதி பொதுமக்கள். விஜய், நான் ஆவுடையார்புரம் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். நாங்கள் 5 தலைமுறையாக இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம். 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயமுறுத்தி ஆக்கிரமிச்சிட்டு இப்போ 10 வீடு தான் இருக்குது. இதில் எங்களுக்கு பொது பாதை உண்டு, பாதாள சாக்கடை எல்லா லைனும் இதில் இருக்குது. இப்போ பாதையை அடைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. பாலகணேஷ், மைக்கேல் அருள் ரீகன், வேலன் ஸ்டோர் ஓனர் மகாராஜா, சென்ட்ரல் லிமிட் இதில் சப்போர்ட்டிவாக இருக்குது. அமைச்சர்கள் இருக்காங்க. ஸ்ரீநாத் அவங்க மைக்கேலுக்கு ஃப்ரெண்ட் தான். அவங்க அப்படிதான் சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது. அவங்க அவங்க சப்போர்ட்லாம் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், உங்களை என்ன பண்ணாலும் நாங்கள் யாரும் எங்களை கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை பயமுறுத்தி அச்சப்படுத்திட்டு போயிருக்காங்க. பொது பாதை இது எங்களுக்கு பொது பாதை அடைக்காங்க. நாங்க போற வர்றது இந்த பாதையை அடைச்சிட்டா எங்களுக்கு வேற வழியே கிடையாது. ரெண்டாவது, நான் நைட்டை ரவுடிகள் ஃபுல்லாவே இந்த ஆஃபீஸ் போட்டிருக்கான். மெயின் வாசல்ல ஆஃபீஸ் போட்டு அதில் கண்டெய்னர் பெட்டி வச்சிருக்கான், ஆஃபீஸ் போட்டிருக்கான். அதில் ஒரே குடி வரவங்க எல்லாம் குடிச்சிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் குடிச்சிட்டு பாட்டெல்லாம் உடச்சி போட்டுக்கிட்டு ரோட்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, கஞ்சா அடிக்காங்க. நைட் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்க வீட்டுல எல்லார் வீட்லயுமே பொட்ட பிள்ளைகள் வச்சிருக்கோம். எங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. நாங்க போனா கூட எங்களை பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு இருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்தது. அதெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு உயிர் பிச்சை போட்டு தாங்க. ஸ்ரீநாத் அமைச்சர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி அவங்க தான் ஃப்ரெண்டு, எங்க ஃப்ரெண்டு, அவங்க மூலியமா நாங்க என்னன்னாலும் செஞ்சுக்கிடுவோம், உங்களை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, உங்களை யாருமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. விஜய் கட்சி இது சர்க்கார் பூஞ்சி இடம் தான் இருக்கு இப்போ வரைக்கும். இதை இவங்க ஆக்கிரமிச்சு போலி பத்திரத்தை போட்டு எங்களை மிரட்டுறாங்க. விஜய் சாருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், எங்களுக்கு உயிர் பாதுகாப்பும் வேணும். ரெண்டாவது, எங்க இடம் எங்களுக்கு வேணும், நீங்க எங்களை அவ்வளவு சீக்கிரம் மீட்டு தாங்க. என் பேர் விஜய்.